வணக்கம். 74 வயதான பெரியவருக்கு ஒரு நாளைக்கு 13 முதல் 15 தடவை சிறுநீர் கழிக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதற்கு காரணங்கள் ஒன்று சர்க்கரை நோய் இருக்கலாம். சர்க்கரை நோய் இருந்து சர்க்கரை ஒழுங்கா கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூரின் ஃப்ரீக்வன்சினா பகல்ல அடிக்கடி யூரின் போறது, நாக்டூரியா அப்படின்னா இரவுல பல முறை யூரின் போறது, அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். பல வருடங்களாக சர்க்கரை நோய் இருக்கிறதுனால நீர்ப்பையில ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு சொல்றது, நீர்ப்பை ஒரு பதட்ட நிலைமையில இருக்கிறது, அடிக்கடி யூரின் போறது அப்படிங்கிறதும் இருக்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டா கூட அடிக்கடி யூரின் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாலாவது விஷயம் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டின் வளர்ச்சி. ப்ராஸ்டேட் விந்து சுரப்பி அது சிறுநீர் வரும் பாதையில் இருக்கு. அது பெருசாகுது அப்படின்னா சிறுநீர் வர பாதை உள்ளார துருத்திக்கிட்டு வளருது. அது மாதிரி இருந்தது அப்படின்னா என்னன்னா ஒரு முறை போக வேண்டிய யூரினை 4 முறை போறாங்க. நீர் வர பாதையில் ஒரு அடைப்பு ஏற்படுத்துது, நீர் ஸ்லோவா போகும். போய் முடிச்ச பிறகு முழுமையா போன திருப்தி இருக்காது, உள்ளார பேலன்ஸ் நீர் தங்கும். உள்ளார நீர் தங்குறதுனால, சிறுநீர் பையில நீர் தங்குறதுனால எப்ப பார்த்தாலும் கிருமி தாக்குதல் இருக்கும். அதனால அடிக்கடி யூரின் போவாங்க. ஒரு வாட்டி போக வேண்டிய யூரினை ஒரு 4-5 முறை போறது. இரவுல எந்திரிச்சு யூரின் போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இதான் காரணம். இதுதான் ஆக்சுவலா சிறுநீர் பையில் இந்த விந்து சுரப்பி பெருசா இருக்கிறது. இதுதான் சிறுநீர் பை, இது நீர் வர பாதை, இதுதான் விந்து சுரப்பின்னு சொல்றோம். இந்த விந்து சுரப்பி இதுல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, நீர் வர பாதையில அடைப்பு ஏற்படுத்துது. அதனால நீர் போய் முடிச்சு நீர் தேக்கம் ஏற்பட்டது. இதுதான் மோஸ்ட் லைக்லி ரீசன்ஸ் ஆண்களுக்கு. இவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கணும். அவங்க எக்ஸாமின் பண்ணணும். மலக்குடல் பாதை வழியாக விந்து சுரப்பியை தொட்டு பார்ப்பாங்க. விந்து சுரப்பியில வளர்ற கட்டி நல்ல கட்டியா கெட்ட கட்டியா அப்படிங்கறதையும் டெஸ்ட் பண்ணணும். அதற்கு சீரம் PSA அப்படின்னு டெஸ்ட் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் சிறுநீர் பை எப்படி இருக்கு, சிறுநீர் பையோட திக்னஸ் எப்படி இருக்கு, சிறுநீர் பையில இன்ஃபெக்ஷன் இருக்கா, வேற எதுவும் இது மாதிரி நீர் உள்ளார தங்குறதுனால கல் அடைப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது இல்லாம யூரின் ஸ்பீட் டெஸ்ட்னு ஒன்று எடுப்போம். எவ்வளவு வேகமா நீர் போறாங்க, எவ்வளவு உள்ளார நீர் தங்குது, இதெல்லாம் வச்சுதான் இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதற்கு மருந்துகளாலுமே இதை சரி பண்ண முடியும். ரொம்ப நீர் நிறைய தங்குது, உள்ளார சிறுநீர் பையில ஒரே இன்ஃபெக்ஷன் இருக்கு, கல் இருக்கு, சில சமயங்கள்ல இந்த விந்து சுரப்பியின் கட்டியின் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். ஸோ 2 விதமாகவும் ட்ரீட் பண்ணலாம். மருந்துகளாலும் ட்ரீட் பண்ணலாம். சில பேருக்கு அறுவை சிகிச்சை மூலியமாகவும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். நாற்பத்தி 2 வயதான ஆண் ஒருத்தர், அவருக்கு அடிக்கடி நீர் கழிக்கும் போது கல் பிரச்சனை வருகிறது. சிறுநீர்ல கல் பாஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலி ஏற்படுது, வயிற்றுல வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி கல்லு வெளியாகுது, சின்னதா கல்லு வெளியாகுது அப்படின்னா அவங்க பேர் கால்குலஸ் ஃபார்மர், கல் உண்டாகும் தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். கல் ஏன் உண்டாகுது அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வாகு, ஒரு சில பேரோட உடம்பு வாகு அவங்களுக்கு கல் உண்டாக்கலாம். அவங்க கிட்னியோட தன்மை திருப்பி கல் உண்டாக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பேசிக்கா ஒரு ஸ்கேன் ஒன்று எடுக்கணும். நார்மல் வயிற்றுக்கு ஒரு ஸ்கேனு, ஒரு எக்ஸ்ரே, இதை எடுத்து பார்த்துட்டு இந்த யூரியா, கிரியாட்டினன் இது போன்ற டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் வரும். முக்கியமா இந்த கால்சியம், பாஸ்பரஸ், யூரிக் ஆசிட், யூரின் டெஸ்ட் இதெல்லாமும் எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் எடுத்து பார்த்தாதான் நம்ம கல் எவ்வளவு பெருசு இருக்கு உள்ளார. ஏன்னா சின்ன கல் மட்டும் வெளியாகலாம். உள்ளார பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிட்னில ரொம்ப பெரிய கல் உள்ளார இருக்கலாம், எல்லா கிளைகள்லையும் கல் இருக்கலாம். அது மாதிரி இருக்கு அப்படின்னா கிட்னில எப்போதுமே இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். நாளடைவில் கிட்னியின் வேலை பார்க்கிற தன்மை குறைஞ்சிரும். ஸோ இது மாதிரி இருந்தாலே கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கறது அவசியம். ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகுதான் என்ன ட்ரீட்மெண்ட், கல்லுடைய சைஸை பொறுத்துதான் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். மேலும் கல்லு சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 mm 4 mm கல் இருக்கு, எல்லா கிளைகள்லையும் கல் இருக்கு
அந்த கல்லுடைய சைஸ் சின்னதாக தான் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மருந்துகளாலே கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். கல்லை கரைக்கிறதுக்குன்னு மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகளை தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் எடுத்தால் கல் கரைஞ்சி வெளியாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. கல் சைஸ் ரொம்ப பெருசாகவே இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 mm 12 mm இல்லை 14 mm கல் இருக்கு அப்படின்னா அதை வெளியிலேருந்து உடைக்கலாம். அதுக்கான மிஷின்ஸ் இருக்கு, நல்ல மிஷின் இருக்கு. கிட்னியில் கல் இருக்கு அப்படின்னா வெளியிலேருந்து உடைக்கிறது, ஃபோக்கஸ் பண்ணி உடைக்கக்கூடிய இடத்துல இருந்தால் உடைச்சு அதை வெளியில கொண்டு வரலாம். சம்டைம்ஸ் சில இடங்கள்ல கிட்னியின் கீழ்கிளையில கல் இருக்கு அப்படின்னா அதை வெளியிலேருந்து உடைக்க முடியாது. அது அறுவை சிகிச்சை மூலியமா தான் அதை கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் வரும். கண்டிப்பா இது மாதிரி அடிக்கடி யூரின்ல கல் வெளியாகுது அப்படின்னா நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், பார்த்தாதான் சேஃப். இருமுனாலும் தும்மனாலும் நீர் லீக் ஆகுது. நீர் போகணும்னு நினைச்சாலே அவசரமா நீர் போறது, இதைதான் நம்ம இன்கான்டினன்ஸ் சொல்றோம். இருமுனா தும்முனா லீக் ஆகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவசரமா போறது, நீர் போகணும் அப்படின்னு நினைச்சா உடனே நீர் போறத கட்டுப்படுத்த முடியல, போறதுக்குள்ள 1-2 சொட்டு லீக் ஆகிறத அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்றோம். சில பேருக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம், அதுதான் மிக்சட் இன்கான்டினன்ஸ் சொல்றோம். சரி, இது என்ன காரணத்தால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பெண்களுக்கு ரொம்ப காமன். அதுவும் வந்து ஒரு 3-4 சுவப்பிரசவம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூரின் லீக் ஆகிற பிரச்சனைகள் ரொம்ப காமனா இருக்கும். அதுவும் வந்து உடல் பருமன், கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்காங்க அப்படின்னாலும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நீர்ப்பை, இது நீர் புறவழி பாதை. இதை சுற்றி உள்ள தசைகள், இந்த ரெட் கலரா இருக்கிறதெல்லாம் சுற்றி உள்ள தசைகள். இந்த தசைகளுடைய வீக்னஸ் தான் காரணம். சுவப்பிரசவம் ஆகும்போது அந்த வர பாதை கொஞ்சம் விரிஞ்சு போயிடுது. ஸோ திருப்பியும் அதை 2-3 சுவப்பிரசவம் ஆக அது ரொம்ப விரிஞ்சபடி இருக்கு. திருப்பி அந்த இடம் வந்து நார்மலா அந்த தசைகளுடைய அந்த ஸ்ட்ரென்த் வரதில்லை. ரெண்டாவது வெயிட் அதிகமா இருக்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தசைகளோட வீக்னஸ்னால தான் இந்த யூரினரி லீக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருத்தங்களை பார்க்கணும். அவங்க ஒரு செக்அப் பண்ணுவாங்க. செக்அப் அப்படிங்கிறது ஜென்ரலாக வயிறு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கர்ப்பப்பை பாதையும் எதுவும் அடி இறங்கி இருக்கா என்னங்கிறதையும் ஒரு செக்அப் பண்ண வேண்டிய அவசியம் வரும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கு ஒரு ஸ்கேனு, எக்ஸ்ரே, இது மாதிரி பேசிக் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்க்கணும். நீர்ப்பையில் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு வந்து இந்த யூரின் ஸ்பீட் டெஸ்ட் ஒன்று எடுப்போம். எவ்வளோ வேகமாக நீர் போறாங்க, எவ்வளோ உள்ளார நீர் தங்குது, பேலன்ஸ் யூரின் எதுவும் உள்ளார தங்குதா நீர்ப்பையில் அப்படிங்கிறதையும் செக்அப் பண்ணணும். இதெல்லாம் செக்அப் பண்ணிட்டு இதுக்குரிய மருந்துகள் கொஞ்சம் இருக்கு. அதாவது அவசரமா நீர் வரதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் இருக்கு, மருந்துகள் எடுக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு இந்த இடுப்பு எலும்புக்கு அடிப்பகுதியில உள்ள தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்னு பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகளை செய்ய சொல்லுவோம். இந்த பயிற்சி இன்னைக்கு செஞ்சு அடுத்த நாளே இம்ப்ரூவ்மெண்ட் வராது. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் இந்த பயிற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு 30% இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இந்த பயிற்சிகள் பிளஸ் இந்த டேப்லெட்ஸ் மூலியமாவே இதை கண்டிப்பாக நல்லா ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம் யூரின் லீக் ஆகிறத. சில பேருக்கு ரொம்ப லீக் ஆகுது, வேற வழியே இல்லை அப்படின்னா கடைசி கட்டமா அதுக்குரிய சிகிச்சை முறைகளும் இருக்கு. சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப மினிமலி இன்வேசிவ் சிகிச்சைகள், அதுக்குன்னு சொல்லி டேப் மூலியமா பண்ற சிகிச்சைகள் எல்லாமும் இருக்கு. அதை பண்ணாலே வந்து இந்த யூரின் லீக்கை நல்லா கட்டுப்படுத்த முடியும். சிறுநீரகத்திலிருந்து நீர்ப்பைக்கு வர குழாயில 13 mm கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 13 mm கல் அப்படிங்கிறது தன்னால வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு தாங்க. யூஸ்வலா 5 mm 6 mm கல் இந்த சிறுநீரகத்திலிருந்து நீர்ப்பைக்கு வர குழாயில கீழே இறங்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 5-6 mm கல் வரலாம். சில பேருக்கு 7 mm கல் பை லக் வந்து வரலாம். கல் நல்லா ரவுண்டா ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா அது அப்படியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூர்மையான கல் ஈவன் வந்து 4 mm 5 mm கல் கூட மாட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ 13 mm கல் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
சப்போஸ் இந்த கல் வந்து சிறுநீரகத்துல இருக்கு அப்படின்னா இதை வெளியில இருந்து உடைக்கலாம். ESWL அப்படின்னு சொல்றது அதிர்வு அலைகள் மூலம் இந்த கல்லை வந்து வெளியில இருந்து நம்ம உடைக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ணி உடைக்க முடியும் 13 mm கல்லை. எப்போ இந்த கல்லை வந்து சிறுநீரகத்துல இருந்து நீர்ப்பைக்கு வர குழாயில மாட்டிட்டு இருக்கோ இந்த கல்லை வந்து நம்ம வந்து வெளியில இருந்து உடைக்க முடியாது. அவருக்கு மயக்கம் கொடுத்து கீழே நீர் வர பாதை வழியாவே இந்த மாதிரி பேனா மாதிரி ஒரு டெலஸ்கோப் உள்ளுக்குள்ளார போட்டு லேசர் வச்சு தான் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சேஃபான மெத்தடு. சரி, இந்த 13 mm கல்லு கரையுமா அப்படின்னு கேட்டா இது கரையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் குறைவு அப்படின்னா, இதே கல்லு வந்து நீங்க கிட்னில இருக்கு 5 mm 6 mm கல்லு அப்படின்னா சரி கல்லு கரையும் அப்படின்னு சொல்லி நம்ம மருந்துகள் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா 13 mm கல்லு வந்து இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கிட்னில இருந்து யூரின் கீழே ஒழுங்கா இறங்காது. என்ன ஆகும், கிட்னி வீங்கி இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க கல்லு கரையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்லை. இந்த 13 mm கல்ல நம்ம ப்ரொசீஜர், அதாவது மயக்கம் கொடுத்து கீழே நீர் வர பாதை வழியாவே உள்ளார லைட் போட்டு டெலஸ்கோப் மூலியமா அந்த கல்லை எடுக்கிறது தான் கரெக்ட். பல வருடங்களாக சர்க்கரை நோய் இருக்கு, சர்க்கரை நோய் இருந்ததுனால சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுதான் கரெக்ட். சர்க்கரைக்கான டேப்லெட் சாப்பிட்றதுனால சிறுநீரகம் சுருங்கிறது கிடையாது, அது வந்து தப்பான விஷயம். சர்க்கரை நோய் கரெக்டா நம்ம சர்க்கரை நோயை வந்து கேர்ஃபுல்லா அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டு சர்க்கரையோட கண்ட்ரோல் லெவல் எப்போதுமே கரெக்டா இருக்கு. எந்த டைம் பார்த்தாலுமே சர்க்கரையின் அளவு வந்து 180க்கும் கம்மியாவே இருக்கு. அந்த HbA1cன்னு சொல்றோம், கடந்த 3 மாதத்தின் சுகரின் அளவு அதெல்லாமும் கரெக்டா இருக்கு, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்னி பாதிப்பை நம்ம தவிர்க்கலாம். ஆல்ரெடி சுருங்கின கிட்னி ரெண்டும் சுருங்கிடுச்சு அப்படின்னா அதை வந்து இதற்கு மேல நம்ம சரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்கு வந்து நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு தான் போக வேண்டிய அவசியம் வரும். இந்த கிரியாட்டினின் அளவு 6 இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதற்கு கிட்னி ஃபெயிலியருக்கான டாக்டர் நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். அவங்க பார்த்து இந்த சுகருக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன மேக்சிமம் கிட்னி ஃபெயிலியர், அதாவது இன்னும் கிட்னி எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்றோம், CKD5 அப்படின்னு சொல்றோம், அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தள்ள முடியுமோ தள்ளி போடணும். ஸோ இதுக்கு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம கிட்னி ஃபெயிலியரை தள்ளி போடலாம். பட் சுருங்கின கிட்னியை நம்ம வந்து திருப்பி நார்மல் சைஸுக்கு கொண்டு வர முடியாது. கிரியாட்டினின் லெவல் ரொம்ப அதிகமாகுது, 7 8 அப்படின்னு அதிகமாகுது, நீர் வர அளவும் கம்மியாகுது அப்படின்னா மூச்சு திணறல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரி கட்டத்தில் அந்த லெவலுக்கு வரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து டாக்டரை போய் கண்டிப்பா பார்த்துடணும், சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். அப்படி தேவைப்பட்டா நம்ம டயாலிசிஸ் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிரந்தர தீர்வு அப்படின்னா மற்ற பிரச்சனைகள் வேற எதுவும் இல்லை, அதாவது மற்ற உறுப்புகள்லாம் நல்லா இருக்கு, மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னா மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். பித்தப்பையில கல் ஏற்பட்டிருக்கு, அதனால பித்தப்பையில இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு வலி வந்திருக்கு. அதுவும் கல்லுடைய சைஸ், உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தோம், கல்லுடைய சைஸ் 2.3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கல் பித்தப்பையை பொறுத்த வரைக்கும். அது பித்தப்பையில கல் இருக்கு, இன்ஃபெக்ஷனும் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பித்தப்பையை நம்ம ரிமூவ் பண்றது, பித்தப்பையே கல்லோட சேர்த்து பித்தப்பையே நம்ம ரிமூவ் தான் பண்ண வேண்டும். இது லாப்ராஸ்கோபி முறையில் மயக்கம் கொடுத்து, லாப்ராஸ்கோபின்னா குடல்ல சின்ன சின்னதாக ஒரு 3 வயிற்றுல 3 ஓட்டை போட்டு இந்த பித்தப்பையை ரிமூவ் பண்றது தான் கரெக்ட். இதை வந்து தள்ளி போடாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ செய்துக்கோங்க. ஏன்னா ஒரு முறை இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கும். ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். மேலும் இந்த கல்லை அப்படியே விட்டோம்னாலும் அது பிற்பாடு அதுல வந்து கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பித்தப்பையில கட்டி, கெட்ட கட்டி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, மஞ்சள் காமாலை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ பண்றது தான் கரெக்ட்.
கிட்னில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. கிட்னில உள்ளார காற்று சேரும்படி இன்ஃபெக்ஷன், அதை வந்து எம்பசிமேட்டஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். உள்ளார நச்சுக்காற்று உள்ளார சேர்ந்துக்குது. அது மாதிரி நச்சுக்காற்று சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. இன்ஃபெக்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிட்னியை சுற்றி சீழ் வச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் சீரியஸ் இன்ஃபெக்ஷன் தான். இதற்கு நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வெறும் மருந்து மாத்திரைகள்ல இதை சரி பண்ண முடியாது. இதற்கு வந்து ஏன் கிட்னில இன்ஃபெக்ஷன் ஆகுது, வெளியில கிட்னியை சுத்தி சீழ் வைக்குது அப்படின்னா, சிறுநீரத்துல இருந்து நீர்ப்பைக்கு வர குழாயில ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கலாம். சின்னதா திசு துண்டுகள், பாப்புலரி நெக்ரோசிஸ்ன்னு சொல்றது, அவங்க கிட்னிலே வேலை செய்யற பகுதி வந்து இன்ஃபெக்ஷன்னால, சர்க்கரை நோயினால கிருமி தாக்குதல் ஏற்பட்டு இந்த கிட்னில இருந்து வேலை செய்யற பகுதிகள் தனியா பிரிஞ்சு வந்து சிறுநீரகத்துல இருந்து நீர்ப்பைக்கு வர குழாயில வந்து அடைச்சுக்கிறது. அது மாதிரி அடைச்சிக்கும் போது இந்த கிட்னி வீங்கி கிட்னியை சுத்தி யூரின் கசிஞ்சு அதுல சீழ் வைக்கிறது. ஸோ இதுதான் அதோட பிரச்சனை. கிட்னியை சுத்தி சீழ் வச்சிருக்கு, வர பாதையிலையும் அடைப்பு இருக்கு. இதற்கு அவங்களுக்கு வந்து மயக்கம் கொடுத்து நீர் வர பாதை வழியாக உள்ளுக்குள்ளார லைட் போட்டு ஏதோ அடைப்பு இருக்கு, சதை அடைப்பு, இந்த மாதிரி திசு துண்டுகள் அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டென்ட்னு ஒரு டியூப் வைக்கணும். கிட்னில இருந்து நீர்ப்பைக்கு வர டியூப்ல ஸ்டென்ட்னு ஒரு டியூப் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த சீழ் வெளியில கிட்னியை சுத்தி இருக்க சீழை வந்து நம்ம சின்னதா ஒரு ஊசி மூலியமா இந்த சீழை எடுத்துட்டு ஒரு டியூப் மாதிரி போட்டு இந்த சீழெல்லாம் கம்ப்ளீட்டா வெளியில எடுக்கணும். இதை செய்தாதான் இந்த கிட்னியை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், யூஸ்வலா சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ சுகரையும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் வரும். நல்ல மருந்துகள் கொடுத்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணா இந்த கிட்னியை நம்ம வந்து கண்டிப்பா காப்பாற்றலாம். இந்த காத்து சேருது, நச்சு காத்து சேருது அப்படிங்கிறதுனாலே ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷன். அதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிட்னிக்கு நல்லது. கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னா சிறிய துளையிட்டு, சின்ன துளையிட்டு பண்ற சர்ஜரியை தான் நம்ம கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம். சிறுநீரகத்துல பெரிய கல் இருக்கு, 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கல் இருக்கு அப்படின்னா விலா வழியாக சிறிய துளைகள் இட்டு அந்த கல்லை நம்ம ரிமூவ் பண்றோம். அதுதான் கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம். கிட்னியில கட்டி இருக்கு, சிறுநீரகத்துல இருந்து நீர்ப்பைக்கு வர குழாயில அடைப்பு இருக்கு அப்படின்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விழால வந்து ஒரு 12 to 15 சென்டிமீட்டருக்கு ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்றோம். அதுல வந்து விழா எலும்பே ஒன்று அகற்ற வேண்டிய அவசியம் வரலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு வந்து மூச்சு விடும் போதே அந்த இடத்துல இழுத்து பிடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கீ ஹோல் சர்ஜரி, லாப்ராஸ்கோபி சர்ஜரியில வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. சின்னதா ஒரு 2-3 துளை இட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளார போய் நம்ம வேண்டிய ஆப்ரேஷனை செஞ்சிடறோம். ஸோ அதனால பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் வலி ரொம்ப இருக்கவே இருக்காது, ரொம்ப பெரிய தழும்பு இருக்காது, சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. முன்னாடிலாம் வந்து நீங்க வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க சீக்கிரம் அவங்களோட ஒர்க்கே திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வலி ரொம்ப பெருசா இருக்காது, தழும்பு இருக்காது. அதுதான் கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி கிட்னியில வந்து ஒரு நார்மல் கிட்னி, இந்த கிட்னியில இவ்வளவு பெரிய கட்டி இருக்கு, கிட்னியோட மேல் பகுதியில் இவ்வளவு பெரிய கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ வந்து லாப்ராஸ்கோபி மூலியமாக இந்த கட்டி இருக்க பகுதியை மட்டும் அகற்றலாம். கட்டி இருக்க பகுதியை மட்டும் அகற்றிட்டு பேலன்ஸ் கிட்னியை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ஹோல் கிட்னியை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதுமே நம்ம லாப்ராஸ்கோபிலையும் செய்யலாம். இப்போலாம் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஓப்பன் நெஃப்ரெக்டமி அப்படிங்கிறது செய்யறது. ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்றது இல்லை, அதுவுமே லாப்ராஸ்கோபிக்கா செய்யறோம். லாப்ராஸ்கோபி தான் நம்ம கீ ஹோல்னு சொல்றோம். சின்னதா துளை போட்டு நம்ம அந்த கிட்னியை வேண்டிய உறுப்பை வந்து கீழே அடிவயிற்றுல ஒரு சின்ன ஓப்பனிங் மூலியமா கொண்டு வந்துடுறோம். ஸோ அதெல்லாம் தான் கீ ஹோல் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்றது. மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒருத்தருக்கு வந்து சிறுநீரகம் முழுமையாக பழுதடைந்து போயிடுது. அவருக்கு ரத்தத்துல கிரியாட்டினின், யூரியா கிரியாட்டினின் அதிகமாக இருக்கு, யூரின் வர அளவு கம்மியா இருக்கு அப்படிங்கிற நிலைமை ஏற்படுது. அப்படிங்கறதா நம்ம வந்து எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம்.
சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 5 அப்படின்னு சொல்றோம். அந்த கிட்னி அதுக்கு மேல தேத்தவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கவங்களுக்கு இன்னொருத்தருடைய கிட்னி, உறவினருடைய கிட்னியை வந்து நம்ம எடுத்து பொருத்துறோம். அதுதான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. சரி, யார் யார் இதுக்கு கிட்னி கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னா ஃபாதரோ மதரோ இல்ல பிரதர் சிஸ்டர், இவங்களோட கிட்னி தான் ரொம்ப ஐடியல். அவங்களுக்கு தான் வந்து நல்லா ஐடியலா பொருந்தும். ஸோ அவங்க வந்து கிட்னி தானம் பண்ண ரெடியா இருந்தா பண்ணலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து உறவினர் மட்டுமே வந்து கிட்னி தானம் பண்ண முடியும் அப்படிங்கிற இது இருக்கு. நமக்கு இங்க நார்ம்ஸ் இருக்கு. ஸோ அது பிரகாரம் ஒருத்தர் கிட்னி தானம் பண்ணனாலும் சும்மா தானம் பண்ணிட முடியாது. அவங்க வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு, உறவினரே தானம் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க போய் பர்மிஷன் வாங்கி அவங்க கிட்னியை எடுத்து அவருடைய உறவினர் ஆகிய மகனோ மகளோ இல்ல அண்ணனோ தங்கையோ அது மாதிரி யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு அவங்க உறவை வந்து அவங்க கிட்ட நிரூபிச்சு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கின பிறகுதான் நம்ம வந்து கிட்னி தானம் பண்ண முடியும். சரி, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 2 பேருக்கும் மேட்ச் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல வந்து ரத்த பொருத்தம், ரத்தமும் நல்லா பொருத்தணும். HLA மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டிஷ்யூ கிராஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுக்குரிய டெஸ்ட்டுகளுடைய இதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 to 60,000 வரும். அந்த கிட்னி தானம் பண்றவங்களுக்கும் கிட்னி பெற்றுக்கொள்ள போவர்களுக்கும் 2 பேருக்கும் நல்லா பொருந்துதா, டிஷ்யூ மேட்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணலாம். மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்றதுனால கண்டிப்பாக அந்த நோயாளி வந்து நல்லா இருக்கலாம் ரொம்ப நாள். அதுவும் நல்ல மேட்சோட கிட்னி கிடைக்குது, நெருங்கிய உறவினரோட கிட்னி கிடைக்குது அப்படின்னா பண்ணலாம். சரி, ஃபாதர் மதரோ பிரதரோ சிஸ்டரோ இல்லை அப்படின்னா அடுத்தது ஒய்ஃப் கொடுக்கலாம் கிட்னி. ஒய்ஃபும் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கும். அவங்க ஒய்ஃப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கொடுக்கலாம். அதுக்கான சான்சஸ் இருக்கு. புராஸ்டேட் புற்றுநோய், விந்து சுரப்பியில் கேன்சர், இது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இப்போ இந்தியாவில். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி, அவங்களுடைய ஃபாதரோ இல்லை கிராண்ட் ஃபாதரோ அது மாதிரி யாராவது ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி புராஸ்டேட் புற்றுநோய் இருந்திருக்கலாம். ஸோ அது அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி தான் ரொம்ப முக்கியமான காரணம். மற்றபடி ஸ்மோக்கிங் இதெல்லாமும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ப்ராஸ்டேட்ல கிரானிக்கா இன்ஃபெக்ஷன், எப்போ பார்த்தாலும் விந்து சுரப்பியில் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் ப்ராஸ்டேட் புற்றுநோய் வரலாம் பிற்பாடு. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்து சுரப்பியில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும், நீர் போறது ஸ்லோவா போறது, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு போய் முடிச்ச உடனே திருப்பி போகணும்னு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விந்துல வந்து இரத்த கசிவு, இடுப்பு பேக் பெயின். புராஸ்டேட் புற்றுநோய் வந்து முதுகு எலும்புக்கு பரவலாம், அதனால பேக் பெயின் வரலாம். இதெல்லாம் தான் புராஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறிகள். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி அடைப்பு, நீர்ல அடைப்பு, அடிக்கடி யூரின் போறது, யூரின் போனாலும் ஃபுல்லா போகாத, திருப்தி இல்லாமல் இருக்கிறது, மெதுவா போறது யூரின், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை போய் பார்க்கணும். அவங்க வந்து மலக்குடல் பாதை வழியாவே புராஸ்டேட்டை தொட்டு பார்ப்பாங்க. அதிலே யூஸ்வலா கண்டுபிடிச்சிடுறது. PSA அப்படின்னு டெஸ்ட் இருக்கு, புராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், அது ரத்தத்துல பண்ற டெஸ்ட். அதுலேயே வந்து நம்ம புராஸ்டேட்ல புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது இல்லாம இதுக்குரிய ஸ்கேன் எல்லாம் இருக்கு, அட்வான்ஸ் ஸ்கேன். நம்ம நார்மல் இப்போ வயிற்றுல அல்ட்ராசவுண்ட் அப்டமன், மலக்குடல் பாதை வழியாக ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அதுலயும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேல அட்வான்ஸ்டு ஸ்கேன் அப்படின்னா MRI ஸ்கேன் தேவைப்பட்டால் பண்ணலாம். பண்ணி இதுல புராஸ்டேட் புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இந்த PSA ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா புராஸ்டேட்ல இருந்து சிறிய சதை துண்டு பரிசோதனைக்கு எடுப்போம். பரிசோதனையில எடுத்தோம் அப்படின்னா புராஸ்டேட்ல புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச பிறகு என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இது வந்து புராஸ்டேட்ல இருந்து இங்கேயும் வெளியில பரவல
அப்படிங்கிறத நம்ம திருப்பியும் அடுத்த ஸ்டேஜ் அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதுக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டிய வரலாம், பெட் ஸ்கேன் எடுக்கலாம். பெட் ஸ்கேன் வந்து இப்போ சின்ன ஊர்ல இருக்காது, பெரிய ஊர்ல இருக்கு. இப்போ தஞ்சாவூர்ல தான் இந்த பெட் ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கு. பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேற எங்கேயும் அந்த புற்றுநோய் பரவி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இதில் வேற எங்கேயுமே பரவல, ப்ராஸ்டேட்ல மட்டும்தான் அந்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட்டை நம்ம முழுமையாக அகற்றலாம். அதை நம்ம லாப்ராஸ்கோபி மூலியமாக ப்ராஸ்டேட்டை முழுமையாக அகற்றணும் அப்படின்னா அது நல்ல நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்கும் அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ப்ராஸ்டேட் வந்து அது ப்ராஸ்டேட்ல இருந்து வெளியில பரவி இருக்கு அப்படின்னா இந்த விரையை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். விரையை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆண்களுக்கு வேண்டிய ஹார்மோனை வந்து நம்ம கம்ப்ளீட்டா தடுத்து நிறுத்திடுறோம். ஹார்மோன், ஆண்களுக்கு வேண்டிய டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோன் இருந்தாதான் ப்ராஸ்டேட் கேன்சர் வளரும். சப்போஸ் இந்த ஹார்மோன் நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பியும் ப்ராஸ்டேட் கேன்சர் வளராது. ஸோ இது அடுத்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் இதெல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து இந்த விரையை எடுத்துக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை, ரெண்டாவது எந்தவித அறுவை சிகிச்சைக்கும் அவங்களோட உடல் நிலை தகுதியா இல்லை, வேற ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு இன்ஜெக்ஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிற வசதியும் இருக்கு. ஸோ ஹார்மோன் அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதெல்லாமே இம்போர்ட்டட் இன்ஜெக்ஷன்ஸும் எடுத்து ப்ராஸ்டேட் கேன்சரை நம்ம நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அடிக்கடி யூரின் போறது தான் பிரச்சனை, எந்திரிச்சு போறதுக்குள்ள லீக் ஆகுது, அவசரமா வருது, பாத்ரூமுக்கு எந்திரிச்சு போறதுக்குள்ள லீக் ஆகுது அப்படிங்கிறத அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்றோம். சில பேருக்கு அந்த பாத்ரூம்ல டேப்பை திறந்தாலே அந்த தண்ணி ஓடுற சத்தம் கேட்டாலே யூரின் போகணும் அப்படிங்கிற அர்ஜென்சி வரும், அதையும் அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்றோம். இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிறது, அதை வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை கண்டிப்பாக நம்ம நேரில் பார்க்கணும். பார்த்தாதான் நம்மளால வந்து அசஸ் பண்ண முடியும். அவங்கள பார்த்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க இந்த நீர் வர பாதை, கர்ப்பப்பை பாதை, அதில் எதுவும் பிரச்சனை, அடி இறங்குறது கீழே இறங்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் ஒன்று தேவைப்படும். எவ்வளோ வேகமாக நீர் போகிறாங்க, உள்ளார யூரின் எதுவும் தங்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூரின் ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று நம்ம எடுக்கிற மாதிரி வரும். பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம மருந்துகளாலையுமே சரி பண்ணலாம். ஒரு சில பேருக்கு மருந்துகள் கொடுக்கறதுனாலே கிட்டத்தட்ட 50% ரிலீஃப் கிடைக்குது. அவசரமாக யூரின் போறதுக்குள்ள லீக் ஆகிறதுல வந்து 50% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் மருந்துகள்னால. அதையும் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு ரொம்ப இதெல்லாம் மருந்துகள்லாம் கொடுத்தும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா அடுத்த கட்டம் நம்ம அதுக்குன்னு சிகிச்சை முறைகள் இருக்கு, அதையும் செய்யலாம். ஒரு சில பயிற்சி முறைகள் இருக்கு, இந்த நீர் வர பாதையை சுற்றி உள்ள தசைகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த பயிற்சி முறைகள் செய்தாலுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இதை நேரில் பேஷண்ட்டை பார்த்தாதான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம நல்லா பண்ண முடியும். ரிப்போர்ட் பார்த்தங்க. ரிப்போர்ட்ல வந்து 17 வயசு பையனுக்கு கிரியாட்டினின் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம்தான். அவருக்கு வந்து இந்த 2 கிட்னி சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியாட்டினின் 6 இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு 17 வயசு ஆகுது அப்படின்னா அவரை வந்து நீங்க இங்க சிறுநீரக டாக்டர்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் திங், எதனால இவருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வரும். சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான காரணம் அவங்க உடம்புல இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வாமை அப்படின்னா அவங்க உடம்புலே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாயிடுது அவங்க கிட்னிக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த இருக்க கிட்னி, அவங்க வேலை செய்யாத சுருங்கின கிட்னிலேருந்து பயாப்சி எடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். பயாப்சி எடுத்து பார்க்கலாம். அப்பதான் வந்து என்ன டிசீஸ்னால அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது ஒண்ணு. சில பேருக்கு சிறுநீரக இந்த குழாயில வந்து அடைப்பு அது மாதிரி எதுவும் இருக்கா, நீர் வர பாதையில அடைப்பு, நீர் பை ஒழுங்கா இயங்காம இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு
இவருக்கு கண்டிப்பாக நம்ம டயாலிசிஸ் தான் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா டயாலிசிஸ் போட்டுட்டு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months கொஞ்சம் டயாலிசிஸ் போட்டுட்டு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை. அதுதான் நிரந்தர தீர்வு. ஸோ இதுக்கு அவங்களுடைய ஃபாதரோ மதரோ இல்லை கூட பிறந்தவங்களோ யாராவது ஒருத்தங்க கிட்னி தானம் பண்ணாங்கன்னா நல்லா கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரம் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ மோர் தென் 15-20 வருஷமா நல்லா இருக்க பேஷண்ட்லாமும் இருக்காங்க. நம்ம ஃபாலோஅப்பில் 30 வருஷம் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணி நல்லா அவங்க பாட்டுக்கு ஹெல்த்தியா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால மனசை தளர விடாம எவ்வளவு சீக்கிரம் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். பிறந்த குழந்தைகளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் என்ன காரணம் அப்படிங்கிறத. எதுவும் அடைப்பு எதுவும் இருக்கா? பிறந்த குழந்தைகளுக்கு யூஸ்வலா யூரின் இன்ஃபெக்ஷன் உடனே வரக்கூடாது. அடைப்பு எதுவும் நீர் வர பாதையில் அடைப்பு இருக்கா, சிறுநீரகம் எதுவும் வீங்கி இருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணணும். ஸோ அதை செக்அப் பண்ணாதான் நல்லது. அதே மாதிரி நம்ம அதுக்குரிய டெஸ்ட், யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து என்ன கிருமி வளருது, அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று யூரின் அடிக்கடி போகாம, தண்ணியும் ஒழுங்கா குடிக்காம யூரினை தேக்கியே வச்சுட்டு இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஸ்கூல்ஸ்ல அவங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. இந்த பிரேக் 10 minutes 20 minutes பிரேக் கொடுக்குறாங்க. அப்போ போய் அவங்க பாத்ரூம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு வரணும். யூஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல தண்ணியும் குடிக்கணும் அப்படிங்கிறதால நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ வாட்டர் இன்டேக் நல்லா இருந்தாலே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராது. ஆனால் திருப்பியும் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது, எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. அடிக்கடி ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 முறை இன்ஃபெக்ஷன் வருது. இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹை ஃபீவரோட இன்ஃபெக்ஷன் வருது, வயிற்று வலி வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஸ்கேனு, யூரின் கல்ச்சர் இது போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்றது மெயினா வேற எதுவும் கல்லடைப்பு எதுவும் இருக்கா, நீர் வர பாதையில் அடைப்பு இருக்கா, நீர் நீர்ப்பையில நிறைய தங்குதா, கிட்னியில வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சில ஆண் குழந்தைகளுக்கு இந்த ஆணுறுப்பின் முன் தோல் மூடி இருக்கலாம். அது மாதிரி இருந்தால் நம்ம சர்க்கம்சேஷன் அப்படிங்கிறத செய்ய வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ அது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். சரியாக தண்ணீர் குடிக்காததுனால யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் அது மட்டும் காசு கிடையாது. நிறைய பேர் தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்க, ரொம்ப ஹாட்டான என்வைரன்மெண்ட்ல இருக்காங்க, எல்லாருக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரதில்லை. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே நம்ம உடனே தண்ணி குடிக்கிறதுனால எனக்கு திருப்பி ஆனாலும் திருப்பி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு சுகர் எடுத்து பார்க்கலாம். சுகர் மட்டும் இல்லை, இந்த 3 months ஆவரேஜ் HbA1c அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து பார்க்கணும். ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டஸில் இருக்கலாம் அவங்க, இல்லை அப்பப்போ சுகர் கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ அதுக்கான எதுவும் ரீசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்க்கறது வேற எதுவும் காசஸ் இருக்கா, நீர் பையில எதுவும் புண்ணு இருக்கா, நீர் தேக்கம் இருக்கா, யூரின் போய் முடிச்சோடனே பேலன்ஸ் யூரின் எப்போதுமே உள்ளார இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கல் அடைப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்குற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஜென்ரலா யூரின் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம வாட்டர் இன்டேக் நல்லா எடுத்துட்டு யூரின் நிறைய போற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஆவரேஜா நம்ம எவ்வளவு சொல்றோம், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கு எஸ்பெஷலி சம்மர் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 liters 24 hours யூரின் அவுட்புட் வெளியில மெயின்டைன் பண்ணணும். 24 hours 2.5 to 3 liters யூரின் போற மாதிரி தண்ணி குடிக்க சொல்லி சொல்றோம். ஸோ அந்த அளவு வாட்டர் இன்டேக் நல்லா எடுத்துக்கலாம். வாட்டரா எடுக்க முடியல அப்படின்னா ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீ எடுத்துக்கலாம். ஜூஸ்ல சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் நல்லது. ஆக்சுவலா சிட்ரஸ் ஃப்ரூட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அது மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை செய்தாலே போதும். திருப்பி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து பார்க்கறது தான் கரெக்ட்.
சம்மர்ல எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சம்மர்ல வந்து இப்போ நம்ம ஊர் கண்டிஷனுக்கு நம்ம வந்து ஒரு 2.5 to 3 லிட்டர்ஸ் யூரின் போற மாதிரி தண்ணி குடிக்க சொல்லி சொல்றோம். அது அவங்கவுங்க இருக்கிற கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கிறீங்க, ஏசி ரூம்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு இந்த 2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா வந்துடும். 2 to 2.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்க குடிக்க நல்லா உடனே யூரின் போகும். வெயில்ல போய் ஒர்க் பண்றீங்க, இல்ல ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றீங்க, ஸ்கூல்ல போய் இருக்கிறீங்க, ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்க, நடந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் இன்டேக் அதிகமாக தான் எடுக்கணும். 3.5 லிட்டர்ஸ் எடுக்கணும். நடுவில் முடிந்தால் வந்து இளநீ குடிக்க சொல்றோம். ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டிங், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும்போது நமக்கு வந்து வேண்டிய எலக்ட்ரோலைட்ஸ்லாம் லாஸ் ஆகுது, சோடியம் இதெல்லாம் லூஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இளநீ குடிச்சா பெட்டரு, ஜூஸ் குடிக்கிறது பெட்டர். சாத்துக்குடி ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ், இந்த மாதிரி இல்ல வாட்டர்மெலன் ஜூஸ், இந்த மாதிரி இதை வந்து ஜூஸா குடிக்கிறது பெட்டர். இப்போ ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்காங்க. இப்போ வந்து துபாய், குவைத் இங்க மாதிரி ஒர்க் பண்றவங்க வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். பட் அப்போ போனாலும் வந்து எனக்கு வந்து வெறும் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல 500 ml தான் யூரினே வருது அப்படின்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்காங்க. அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை அந்த டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வேர்வை கூட வந்து நான் பார்த்ததில்லை, உடம்புல வெள்ளை வெள்ளையா அந்த வேர்வை வர இடத்துலலாம் டெபாசிட் ஆகுது, அந்த அளவு எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்கும். ஸோ அந்த அளவு எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ண தான் செய்யணும். அவங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட் அந்த டைமை வந்து ப்ராபபிளி அதை என்ன ஒரு 6 ஹவர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் டைமை நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். அப்போதான் அந்த சன் ஸ்ட்ரோக் எல்லாமும் வருது இல்லைங்களா. ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம் ஹீட் அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைம் நல்லா வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தங்க இருக்கிற கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து தான் அவங்களுடைய வாட்டர் இன்டேக். ஸோ நம்ம ஊருக்கு, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாக வந்து 3 to 3.5 லிட்டர்ஸ் வாட்டர் இன்டேக் எடுத்துட்டு ஒரு 2 லிட்டர்ஸ் நம்ம யூரின் அவுட்புட் மெயின்டைன் பண்ணாலே, 2 to 2.5 லிட்டர்ஸ் அவுட்புட் மெயின்டைன் பண்ணாலே மோர் தேன் இனஃப். பனிகாலத்தில், குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி குடிக்கலாம். அதில் இந்த அளவு நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எந்த வயதுல இருக்கவங்க எவ்வளவு தண்ணீரா இருந்தணும் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி ஏஜ்டு பர்சன் 60 வயசு இருக்கு, அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, ஹார்ட்டோட பம்பிங் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்கள வந்து நீங்க போய் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து எவ்வளவு அவுட்புட், ஃபார் எக்ஸாம்பிள் 24 ஹவர்ஸ்ல அவர் வந்து 1 லிட்டர் யூரின் போறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட அந்த அளவு தான் நம்ம வந்து வாட்டர் இன்டேக் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு போய் நம்ம வந்து 2 லிட்டர்ஸ் நீங்க நிறைய கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்கள லோட் பண்றோம். ஸோ அது மாதிரி லோட் ஆகக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் ஆல்ரெடி இருக்கு, கிரியாட்டினின் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு அவுட்புட் வருதோ அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும், எவ்வளவு அவுட்புட், எவ்வளவு இன்டேக் கொடுக்கலாம். இன்டேக் அப்படிங்கிறது எல்லாமே தண்ணி, பால், அவங்க ஜூஸ் எல்லாமே சேர்த்து இவ்வளவுதான் இன்டேக். சில பேருக்கு சொல்லுவோம் 750 ml தான் இன்டேக். அவங்க நிறைய 1 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ் குடிச்சாங்கன்னா சீக்கிரம் மூச்சு திணறல் வந்துடும். ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும், எவ்வளோ அவங்க அவுட்புட், எவ்வளோ இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்டுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தங்க ஏஜை பொறுத்து இந்த இது இல்லை, அவங்க எவ்வளோ யூரின் அவுட்புட் நல்லா ஒரு சில பேர் வந்து 70 வயசா இருந்தாலும் அவருக்கு நல்லா 2.5 லிட்டர்ஸ் யூரின் அவுட்புட் அவருக்கு இருக்கு அப்படின்னா அவர் தாராளமா 2 லிட்டர்ஸ் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்களுக்கு அவுட்புட் ஆல்ரெடி கம்மியா இருக்கு, அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் ஹார்ட், கிட்னி இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த அளவு தான் அவுட்புட் இன்டேக் எடுத்துக்க முடியும். பிபி அதிகமா இருந்தா கிட்னி ஃபெயிலியர் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிபி சுகர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு வரும். கிட்னி மட்டும் இல்லை, மற்ற உறுப்புகள்லையும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக ஹார்ட்டா இருக்கட்டும், மூளையா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பிபி கண்ட்ரோல் வந்து ரொம்ப அவசியம். சரி, பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பிபி
இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்க சொல்றோம். ஃபாஸ்டிங் லைபிட் ப்ரொஃபைல் ஒன்று எடுக்க சொல்றோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்றோம். அதே மாதிரி கார்டியாக் எவாலுவேஷன், ஹார்ட்டோடைய எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் நல்லா இருக்கா, ஹார்ட்டோட பம்பிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு எக்கோ டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயிற்றுக்கு ஒரு ஸ்கேனும் பண்ண சொல்லி சொல்றோம். ஏன்னா கிட்னி எப்படி இருக்கு, கிட்னியோட சைஸ் எப்படி இருக்கு, கிட்னி வந்து ஸ்கேன்ல பார்க்கும்போதே எதுவும் பழுது அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்கேனும் எடுத்து பார்க்குறோம். யூரியா, கிரியாட்டினின், யூரின் டெஸ்ட், யூரின்ல வந்து இந்த புரோட்டீன், புரத சத்து நிறைய வெளியாகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக்அப் பண்றோம். ஸோ இதெல்லாம் செக்அப் பண்ணி தான் நம்ம பிபிக்கான மாத்திரை கொடுக்குறோம். ஸோ பிபிக்கான மாத்திரை வந்து கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கக்கூடிய மாத்திரையா நம்ம கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக பிபி டேப்லெட்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பிபிக்கு வேற என்ன கண்ட்ரோல் பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெடிடேஷன், யோகா இதெல்லாமும் கண்டிப்பாக பிபி கண்ட்ரோலுக்கு நல்லா நிறையா ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெடிடேஷன், யோகா, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கிக்கிறது, கொஞ்சம் ரெகுலர் எக்ஸசைஸு, வாக்கிங்கு இதெல்லாம் பண்ணாதான் பிபியை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். டயட் மாடிஃபிகேஷன்ஸ், கொழுப்பு இல்லாமல் ஆகாரம் எடுக்கிறது, டோட்டலாக ஃபேட் ஃப்ரீயாக டயட் எடுத்துக்கிறது, கொஞ்சம் உப்பு அளவை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போதான் வந்து எல்லாமே டோட்டலாக ஆட்டோமேட்டிக் பிபி அப்பாரட்டஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்குது. அதை வாங்கி வீட்டிலே நம்ம போட்டு நம்ம பிபியை ரெகுலராகவே செக் பண்ணிக்கலாம். டாக்டர்கிட்ட தான் போகணும், நர்ஸ்கிட்ட தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வீட்டில் அவங்களே பிபி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு டைரியில் நோட் பண்ணலாம். டைரியில் நோட் பண்ணிவிட்டு எப்போ திருப்பி நீங்கள் டாக்டரை பார்க்க வரீங்களோ அப்போ உங்கள் பிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மருந்து கொடுப்பாங்க. சில பேருக்கு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பிபி கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னா நாங்கள் அவங்கள அட்மிஷன் போட்டுறோம். அட்மிஷன் போட்டு 24 மணி நேரமும் பிபி மானிட்டரிங் பண்ணுறோம். அது வந்து ஒரு பிபி மிஷின் அவங்க உடம்போடே கட்டிடுறோம். கட்டி அந்த 24 ஹவர்ஸ் அது பிபி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எவ்ரி 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு பிபி ரீட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சார்ட்டா வந்துருது. அதுல பாக்குறோம் எப்படி இருக்கு பிபி கண்ட்ரோல் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எந்த டைம்ல பிபி வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து மாத்துறோம். ட்ரக்ஸை வந்து ஸ்பேஸ் பண்றோம். மார்னிங் ஒரு ட்ரக்கு, ஈவினிங் ஒரு ட்ரக்கு, அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறோம். மாற்றி கொடுத்து நல்லா பிபியை கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக இதோடைய பிபி, ஹை பிபியோடைய சைடு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம தவிர்க்கலாம். கண்டிப்பாக ஹார்ட்டையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், கிட்னியும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். யூரின் தொந்தரவு அப்படின்னு சொல்லி நானே போய் மருந்து கடையில மருந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். என்னன்னு தெரியாம போய் மருந்து வாங்கி அந்த டைம் சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏதோ வந்து இப்போ ஒரு ஜுரம் அடிக்குது அப்படின்னா ஒரு பாராசிட்டமால் வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லை. ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கலாம். பட் ஆனால் யூரின் தொந்தரவு, அடிக்கடி யூரின் போகுது, ரொம்ப நாளாக எரிச்சல் இருக்கு, வலி இருக்கு, பட் ஆனால் நான் வந்து அப்பப்போ போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதை கண்டிப்பாக வந்து என்ன பேஸ்லைன் காஸ் என்ன, ஏன் இது மாதிரி யூரின் ப்ராப்ளம் இருக்கு, யூரின் அடிக்கடி போகுதா, யூரின்ல எரிச்சல் இருக்கா, யூரின் போனா ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கு மாதிரி இருக்குன்னா அது என்ன காஸ் அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நீங்க அதுக்கு வந்து சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அவங்க பார்த்து எக்ஸாமின் பண்ணி பேசிக்கா வந்து ஒரு யூரின் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேனும் ஒன்று எடுத்து பார்த்து என்ன காரணம், வேற எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, கல் இருக்கா, இல்லை உள்ளார நீர் தங்குதா, நீர் பையில உள்ளார நீர் தேக்கம் ஏற்படுதா என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டான அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் பண்றது தான் கரெக்ட். நம்மளா மெடிசின்ஸ் எடுக்கிறது எப்படி இருந்தாலும் தவறு தான். குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் போடுறத பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ பேம்பர்ஸ்ன்னு சொல்றதை விட டயப்பர் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிடுவோம். டயப்பர் வந்து யூஸ் பண்றதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது தான். டயப்பர் ஏன், நமக்கு என்ன டயப்பரோட கம்ஃபர்ட் என்ன, நம்ம இங்கேயும் வெளியில
பயணம் பண்றோம், வெளியில டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம டயப்பர் யூஸ் பண்ணலாம். டயப்பர் யூஸ் பண்றதுனால தவறு கிடையாது. இப்போ நீங்க வந்து ட்ரெயின்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ டிராவல் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து நம்ம இந்த கிளாத்தை எடுத்து டிஸ்போஸ் பண்றதெல்லாம் கஷ்டம். ஸோ டயப்பர் யூஸ் பண்றதுனால தவறு கிடையாது. ஆனால் ப்ரொலாங்டா வீட்லேயே டயப்பர் போட்டு யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. இவன் நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கும் போதே நைட் டைம் வந்து குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டயப்பர் போடுறாங்க. அது தவறு. டயப்பர் வந்து கண்டிப்பாக வந்து டயப்பர் ரேஷ், டயப்பர்னாலே அலர்ஜி வரும். டயப்பர்னால அலர்ஜி மற்றும் தொடர்ந்து டயப்பர்ல யூரின் இருந்து இருந்து டயப்பரே உப்பி பார்த்தாலே தெரியும் நமக்கு டயப்பரே வெயிட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அப்படியே டயப்பர் யூஸ் பண்ணாலும் எவ்ரி 3 ஹவர்ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு டைம் பீரியட்ல வந்து குழந்தை யூரின் போயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டயப்பரை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை ஒரு வாஷ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் யூஸ் பண்ணா தவறு கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது டயப்பரை கண்டிப்பாக போட வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். என்னைக்கோ ஒரு நாள் டிராவல் பண்ணும்போதோ ரொம்ப தேவை அப்படின்னா டயப்பர் யூஸ் பண்ணால் தவறு கிடையாது. பள்ளிகளில் படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக தான் இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா யூரினை ரொம்ப நேரம் தேக்கி வச்சுக்கிறது, தண்ணியும் யூரின் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால தண்ணி வந்து ஒழுங்கா குடிக்காம இருக்கிறது. ரெண்டாவது பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப கிளீனா இல்லை. ஒரு சில குழந்தைங்களுக்கு கிளீனா இல்லை அப்படின்னா அங்கே போக பிடிக்காது. உள்ளார போனோன்னா ஸ்மெல்லா இருக்கு, கிளீனா இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் போகவே மாட்டோம். அதனால காலையில போனா ஈவினிங் வந்து தான் திருப்பி யூரினே போறாங்க. அந்த மாதிரி இருந்தா 100% யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். கல் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி, இதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா உங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இப்போ நிறைய ஸ்கூல்ல வந்து பிரேக் பண்றாங்க. பிரேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி ஸ்கூலுக்கு அப்படின்னா ஒரு பிரேக் டைம் அவங்களுக்கு 10ல இருந்து 10:15 பிரேக் டைம் அப்படின்னா அதுக்கப்புறம் நடுவில் வந்து திருப்பி அந்த ரெஸ்ட் ரூமை வாஷ் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 8th இருந்து 10th அந்த இதுக்கு வந்து ஒரு 300 பிள்ளைங்க படிக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து இன்னொரு ஒரு பிரேக் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி பண்றது தான் ஐடியல். நீங்க வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து போய் நீங்க தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அவங்க ஸ்கூல்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சர்ஸ்ட வந்து இந்த பிரேக் டைம்ல வந்து கண்டிப்பாக அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி அவங்க போய் அந்த பெண் குழந்தைகள் அங்கே போய் யூரின் போயிட்டு வராங்களா அப்படின்னு பார்க்க சொல்லி சொல்லலாம். லேடி டீச்சர்ஸ் இருந்தால் அவங்க போய் யூரின் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்லி சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வாட்டர் இன்டேக், நீங்க கொடுக்குற வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக அவங்க தண்ணி குடிச்சிட்டு வராங்களா அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. அது ஒன்று. அடுத்தது ஸ்கூல்ல சொல்லி இந்த பிரேக் டைமை வந்து எல்லாருக்கும் ஒரே டைம்ல விடாம அதை வந்து ஸ்பேஸ் பண்ணி டைம் கேப் கொடுத்து ஒவ்வொரு கிளாஸ் பிரைமரி செக்ஷனுக்குன்னா இந்த டைம் பிரேக்கு, அப்புறம் நடுவில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அவங்க அந்த பாத்ரூமை வாஷ் பண்ணி விடுறதுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த பிரேக் கொடுக்கலாம். இன்னொரு குழந்தைங்களுக்கு செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டைம்ல பிரேக்கு. அப்போதான் எல்லாத்துக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு டைமும் கிடைக்கும், பாத்ரூமை கிளீன் பண்ணவும் முடியும். நல்லா இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வராமையும் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ வாட்டர் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம், கரெக்டான டைம்ல பாத்ரூம் போறதும் ரொம்ப முக்கியம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதும் ரொம்ப முக்கியம். டாய்லெட் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரைட் ஃப்ரம் 1 இயர்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன மாதிரி 5 வயசுக்குள்ள எல்லாத்துக்குமே டாய்லெட் ஹேபிட் நல்லா வந்துடும். பெண் குழந்தைகளுக்கு இன்னும் சீக்கிரமே வந்துடும். டாய்லெட் ஹேபிட், படுக்கையில் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நின்றுடும். ஆண் குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் டாய்லெட் ஹேபிட் கொஞ்சம் லேட்டாக வரும். யூஸ்வலாக ஆண் குழந்தைகளுக்கு தான் 5 இயர்ஸில் வரும். 5 இயர்ஸில் வந்து வரைக்கும் அப்பப்போ போகலாம். பட் ஆனால் பெண் குழந்தைகளுக்கு இன்னும் சீக்கிரமே வந்துடும். ஆனால் அந்த டாய்லெட் ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பத்துல இருந்தே. அது ரைட் ஃப்ரம் 1 இயர், குழந்தை உட்கார ஆரம்பிச்சு 1 இயர் நடக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே அவங்களுக்குன்னு இந்த குழந்தைங்களுக்குன்னு இருக்க கம்மோட்ல வந்து காலையில எந்திரிச்ச உடனே உட்கார வச்சு அந்த டைம்ல டாய்லெட் போயிடணும். அதே மாதிரி யூரின் போகணும் அப்படின்னா சொல்லி யூரின் போகணும் அப்படிங்கறத எவ்ரி டைம் குழந்தை வந்து வெளில பாஸ் பண்ண பிறகு
சொல்லி தான் யூரின் போகணும், நீ சொன்னாதான் அடுத்து கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து போய் யூரின் போக வச்சு படுக்க வைக்கணும், படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி டாய்லெட் ட்ரைனிங்கை நம்ம பண்ணணும். சரி, இதையும் மீறி குழந்தைங்க வந்து நைட்டு தூக்கத்தில் வெளியில் போகிறாங்க, யூரின் போகிறாங்க, ரைட் ஃப்ரம் வந்து 3 இயர்ஸுக்கு அப்புறமே, 5 இயர்ஸுங்கிறது கூட நம்ம அந்த டைம் சொல்ல முடியாது, 3 இயர்ஸ்க்கு அப்புறமே போகிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி சொல்லி அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க, நிறைய குழந்தைகள் வந்து நைட்டு தூக்கத்துல போயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூரின் வந்து ஒவ்வொரு முறையும் யூரின் போகும்போது ஃபுல்லா போயிடுறாங்களா அப்படிங்கறத நம்ம செக்அப் பண்ணணும். அது வந்து ஸ்கேன் மூலியமா செக்அப் பண்ணலாம். அது இல்லாமல் நீர்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக்அப் பண்ணணும். இதெல்லாம் செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கும் இந்த பயிற்சி முறைகள், ஒரு சில பயிற்சி முறைகள், அதுக்குரிய மருந்துகள் கொஞ்ச நாள் எடுக்கிற மாதிரி வரும். அது ப்ராப்ளி ஒரு 3 to 6 months அந்த மருந்துகளை எடுத்தாலே இந்த டாய்லெட் ட்ரைனிங் ஹேபிட், பெட் வெட்டிங், அதாவது நைட்டு தூக்கத்துல போகாம இருக்கிறதுக்கான இந்த ஹேபிட்ஸை நம்ம கண்டிப்பா மாத்திரலாம். சர்க்கரை நோய் சரியாக கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா கிட்னியில பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அது மாதிரி வருது அப்படின்னா, சர்க்கரை நோய் என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா, ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படலாம். ரொம்ப நாள் சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா. ஸோ அதே மாதிரி கிட்னிக்கு வர ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகலாம். ரெண்டாவது, இதே பார்த்தீங்கன்னா யூரின்லையுமே சுகர் உங்களுக்கு இருக்கும். அந்த சுகர் இருக்கிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரலாம் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு. அதனாலையும் திருப்பியும் வந்து சிறுநீரகத்தின் செயல்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். சரி, இதுக்கு என்ன கண்ட்ரோல் எப்படி அப்படின்னா, சுகர் இருக்கு அப்படின்னா எந்நேரம் பார்த்தாலும் நீங்க சேலஞ்ச் பண்ணணும். எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு சுகர் வந்து 180 தாண்டாது, எப்போதுமே நல்லா கண்ட்ரோல்ல இருக்கும், அந்த அளவு நான் வந்து சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து வெறும் மருந்துகள் மட்டுமே முடியாது. ரொம்ப முக்கியம் நம்ம உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு வந்து டீ, காஃபி, இதுல கண்டிப்பா சுகர் எடுக்கக்கூடாது. சில பேர் நான் சுகர் எடுக்க மாட்டேன், நான் நாட்டு சர்க்கரை எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரையும் உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் தான் பண்ண போகுது. ஸோ நாட்டு சர்க்கரையுமே இனிப்பு தான், நாட்டு சர்க்கரையும் எடுக்கக்கூடாது, சுகர் எடுக்கக்கூடாது. உணவு கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாமே கிழங்கு வகைகள் தான். கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்லி சொல்றோம். மற்ற காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம், கீரை வகைகள்லாம் எடுத்துக்கலாம், மற்ற காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ண சொல்லி சொல்றோம். ரைஸ் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் சாப்பிடும்போது ரைஸை கம்மி பண்ணுங்க. ஒரு சின்ன கப்ல எடுத்துட்டு இதுதான் ரைஸ், அதுக்கு மேல ரைஸ் போடுறது இல்லை. பட் ஆனால் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம், மற்ற காய்கறிகள் நான் சொன்னதை தவிர மற்ற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் டயட், பயிறு வகைகள்லாம் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் கேர்டு, தயிர், பால் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். ஆடையை நீக்கிட்டு தயிர், பால்லாம் சேர்த்துக்கலாம். முடிந்த வரைக்கும் நைட் டைம்ல வந்து வீட் பேஸ்ட் ஐட்டமா கொண்டு வாங்க. கோதுமை தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி கொண்டு வாங்க. மைதா எடுக்கக்கூடாது, மைதா எடுக்கிறது அதுவும் உடல் நலத்துக்கு கேடு. மைதா இல்லாமல் கோதுமை ஐட்டமா எடுத்துக்கலாம். சரி, இதை விட ரொம்ப முக்கியம், டயபெட்டிஸ்க்கான மருந்துகள் கரெக்டா என்ன மருந்துகளோ டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்குரிய மருந்துகள் அவங்க என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதை கண்டிப்பா எடுங்க. மூணாவது வந்து 10 கணக்கா மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெகுலர் அவங்களோட எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலர், அவங்க வாக்கிங்கோ, அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்றாங்களோ, ஸ்விம்மிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், இல்லை ஸ்டாட்டிக் சைக்கிளிங். மூட்டு வலி இருக்கு எனக்கு, என்னால் வந்து நடக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் சைக்கிளிங்னு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லாமே இப்போ நெட்லேயே அவைலபிள். ஸோ ஸ்டாட்டிக் சைக்கிளிங் பண்ணா கூட வந்து அவங்க வந்து அவங்களோட கேலரிஸை பேர்ன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சுகர் நல்லா கண்ட்ரோல் வரும். சரி, எடுத்த உடனே ஒரு சில பேர் வந்து என்னால் போய் நடக்கவே முடியல அப்படின்னா நடக்கிறத வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இன்னைக்கே போய் வந்து அரை மணி நேரம் நடந்தாங்கன்னா அடுத்த 2 நாள் நடக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடங்க, அப்புறம் வந்து 20 மினிட்ஸாக பண்ணுங்க, அப்புறம் அதை 40 மினிட்ஸாக பண்ணுங்க, அப்புறம் வந்து நல்லா சாலிடா வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு ஒரு 1 hour வாக், சாலிட் வாக் 1 hour. வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த வாக்கிங்கை வந்து தனி வாக்கிங் ஒரு 1 hour நல்லா பிரிஸ்க் வாக்கிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும்.
மேற்கொண்டு அதையும் மீறி சில பேருக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ்ல டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. டைப் 1 டயபெட்டிஸாக இருக்கவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படலாம். அது அவங்க டாக்டர் பார்த்து இன்சுலின் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த இன்சுலின் போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் சுகர் கண்ட்ரோல் இருந்தால்தான் நம்ம வந்து கிட்னி மட்டும் இல்லை, மற்ற உறுப்புகள் எல்லா உறுப்புகளுமே, மூளையாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, கிட்னியாக இருந்தாலும் சரி, கை காலில் ஏற்படுற காயங்கள் எதுவாக இருந்தாலும் ஏன் ஆற மாட்டேங்குது அப்படின்னா இந்த சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ மற்ற உறுப்புகள் எந்த உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா சுகர் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் யாரா இருந்தாலும். ஸோ இப்போ வந்து இந்த சேஞ்ச் வந்து நிறையா மாறிட்டு தான் வருது. ஏன்னா எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் இருக்குது, நைட் ஷிஃப்ட்டும் வேலை பார்க்குறாங்க, டே ஷிஃப்டில் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தூக்கம் நல்லா இருந்தால் தான் வந்து மற்ற மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து பிபி எல்லாம் நல்லா கண்ட்ரோல் வரும், சுகரும் கண்ட்ரோல் வரும். ஒழுங்காக தூக்கம் இல்லை அப்படின்னா சுகர் கண்ட்ரோலும் வந்து சரியாக வராமல் போகலாம். சரி, இதனால சிறுநீர் வரும் பாதையில் எரிச்சல் வலி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் அவங்க ஒழுங்கா தூங்காம அவங்க வேலை செய்யற மும்முரத்துல வந்து தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருந்தாங்கன்னா திருப்பி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். செல்போனை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லதுதான். செல்போன் நம்ம படுத்து தூங்குற டைம்ல மட்டும் செல்போனை நல்லா தள்ளி நம்ம உடம்பு பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறது பெட்டர். நெட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஸோ அதெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ தூக்கம் வந்து ஜென்ரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 7 to 8 hours தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். காமன் டாய்லெட் அதை யாராலையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணும்போது காமன் பப்ளிக் டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். சரி, இதை நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து அவங்க பப்ளிக் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதற்கு முதல் இது வந்து சப்போஸ் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் இருந்தது அப்படின்னா இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டை யூஸ் பண்ணால் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்டைலில் தான் வந்து இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு முறை இல்லையோ 2 முறை நல்லா ஃப்ளஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஹெல்த் ஃபேஸட் அப்படின்னு சொல்லி இந்த ஹேண்ட் ஷவர் மாதிரி இருந்தால் அதை வந்து வச்சு ஒரு முறை டாய்லெட்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு முறை ஃப்ளஷும் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணால் நல்லது. இது அடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. மூணாவது, டாய்லெட் யூஸ் பண்ண பிறகு ஹெல்த் ஃபேஸட்டை வச்சு நல்லா நம்ம இன்னொரு முறை நம்மளே நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டா அது அடுத்த ப்ரிவென்டிவ் மெஷர், திருப்பியும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு. இது இல்லாமல் டிராவல் டைம்ல தான் நிறைய பேர் எஸ்பெஷலி பெண்கள் வந்து என்னன்னா டிராவல் பண்ணும்போது அங்கங்க நிறுத்தி யூரின் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காம இருந்துருவாங்க. ஸோ தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால அந்த டைமும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிராவல் டைம் அப்படின்னாலும் நல்லா வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது பெட்டர். வாட்டரோ, டெண்டர் கோகனட் வாட்டரு ஆர் ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்ஃபெக்ஷன் வராமல் தவிர்க்கணும். எஸ்பி மருத்துவமனை தஞ்சாவூர் இங்க அனைத்து சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் இங்க வந்து நாங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 35 வருடமாக சிறுநீரக அறுவை சிகிச்சை, சிறுநீரகத்துல கல் அடைப்பிற்கான சிகிச்சை, கல் அடைப்பிற்கு வெளிப்புறத்துல இருந்து அதிர்வு அலைகள் மூலம் உடைப்பதற்கான சிகிச்சை, லேசர் அறுவை சிகிச்சை, இது இல்லாம விந்து சுரப்பி நீர்ப்பையில கட்டிக்கான சிகிச்சை முறைகள், அது எல்லாமே இங்க செய்யறோம். இது மட்டும் இல்லாம கிட்னி ஃபெயிலியருக்கான ட்ரீட்மெண்ட்டும் இங்க பண்றோம். 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஹீமோடயாலிசிஸ், ஹோம் டயாலிசிஸ் சிகிச்சை முறைகள், மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை முறைகள் எல்லாமே செய்யறோம். மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை கடந்த 12 வருஷமாக இங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஆண் பெண் இருபாலினருக்கும்
இது இல்லாமல் ஆண் பெண் இரு பாலினருக்கும் குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகள், ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை முறைகள் இதெல்லாமே இங்க செய்துட்டு இருக்கோம். இருதயம் அண்ட் ரத்த நாள சிகிச்சை முறைகளும் இங்க செய்கிறோம். ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டி, பைபாஸ் அறுவை சிகிச்சை, பேஸ் மேக்கர் பொருத்துதல் இதெல்லாம் செய்கிறோம். காலில் காயம் மாறாமல் இருப்பது, காலில் ரத்த ஓட்டம் குறைவாக இருப்பது, அதை சீரமைப்பது அதெல்லாமும் இங்க செய்துட்டு இருக்கோம்.